வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. உங்களுடைய பேர் பிரமதேவன். பிரமதேவனை பெற்றெடுத்த உங்களுடைய தாய் தந்தை யார்? என்னை பெற்றெடுத்தாலே அம்மா. அம்மா யார் அது? நண்பா, என் பிறந்தாய் மகனே.
தாய் தந்தை யார்? என் பிறப்பின் ரகசியம் எப்படி? உங்களுடைய பிறப்பின் ரகசியங்கள் என்ன? நான் தாயின் அங்கத்து வழியா பிறந்தவன். முன்ன எப்படி வானத்திலிருந்து தோப்புக்கு கீழே விழுந்தியா? நண்பா, என் தந்தையோ வைகுண்டத்தையாலும் எம்பெருமான் ஸ்ரீமந்த நமோ நாராயண. ஓ, உங்களுடைய தந்தை கண்ணன், உங்களுடைய தாய் என் தாயும் கண்ணனே. ஒரே அடியில பகிட்டு அப்படியே தெரியக்கூடாது. இன்ன வரைக்கும் சாமின்னு பார்த்தேன், கேட்டுக்கிட்டேன். ஏப்பா, தாயும் கண்ணன் தந்தையும் கண்ணன்னா ஆம்பளைக்கு ஆம்பளை எப்படி குழந்தை போகும்? கேட்கறவன் கேனா தான் கேஆர் விஜய் கொண்டையில கேடிவி ஓடுதுமா? கூட ஓடும். ஆம்பளைக்கு ஆம்பளை குழந்தை பிறக்குமா? முடியாது. அது எப்படி பிறந்த? அன்று ஒரு நாளை நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட என் தந்தையார் கண்ணன் என்ன செய்தார்? அப்படி என்ன செய்தார்? அதாவது கடனிலே ஆதிசேஷன் என்ற பாம்பு தலையணையா வைத்து படுத்து யோசனை செய்தார். அப்பொழுது தன்னுடைய உந்தி கமலம், உந்தி என்றால் தோப்புல, அந்த உந்தி கமலத்து வழியாக தாமரை கொடி, தாமரை தடாகம் ஒன்று வளர்ந்து கொண்டு போக, அந்த தாமரை தடாகத்திலே தாமரை பூ ஒன்று மலர்ந்தது. தாமரை பூ ஒன்று மலர, அந்த தாமரை பூவிலே 5 சிரத்தோடு அழகாய் பிரம்ம நான் தோன்றினேன். சிரத்தோடு பிறந்தவன் நீங்க. திசைக்கு ஒரு முகம், 5 சிரத்தோடு பிறந்தவங்களே. அப்படி எப்பெருமாள் கண்ணன் எதற்கு உங்களை பிறக்க வைக்கணும்? எதற்கு பிறக்க வைத்தார்? அதாவது அடுத்த வருஷம் முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவபேதங்களையும் உயிர்களை படைக்க சொன்னார். எதை கொடுத்து? சுருதி என்ற 4 வேதங்களை கொடுத்து, 4 வேதங்களை உங்களை ஒப்படைத்து, ருக் எதிர் அதாவது சாமம் அதர்வனம்
சதுர் ஆமா சாம வேதம் அதர்மன வேதம் அதர்ம வேதம் 4 அப்படி என்று வேதம் 4 வேதத்தை கையிலே கொடுத்து இந்த உலகத்தில் ஊர்வனை பரப்பனை நீந்தவனை நடப்பனை 4 மனை ஆமா 4 வகையான ஜீவராசிகளையும் படைக்க சொன்னார். ஓ படைக்க வைத்தார் உங்களவங்க ஆமா அப்படி படைக்க சொன்னாலும் அதனாலே கர்மத்தா இந்த உலக காலத்துல அத போய் குடிச்சா கவிச்சடி அதுல நான் பிண்டபிடிங்க சுருக்கமா சொல்ல போனா நீ ஒரு கோசம் தானே ஏய் ஓய் யாடா கூடமா பேச வேண்டாம். உன்னை படைத்தவனே நான் தான். எங்க அப்பனா கல்காட்டுக்கா போனா உங்க அப்பனை படைத்தவனும் நான் தான். எங்க தாத்தா நான் மயில் புடுங்க பாரு போனா உங்க தாத்தனை படைத்தவனும் நான் தான். சாமி எல்லாமே உனே வந்தங்க சொல்வான பதம் வைக்க மச்சான். நாளைக்கு போய் சொல்லி வச்சிருமா என்னன்னு? அரியானூர்ல புடிச்சு உன வெட்டறாங்க ஏமா எல்லாத்தையும் படைச்சங்கறிய உண்மைதான். அப்படினா எப்படி சாமி அனைத்து பேரையும் படைத்து நான் எப்படி படைத்தேன்? எப்படி? திருமணமாகி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வது இல்லற, அதாவது உடல் உறவாடுவது, எல்லார வாழ்க்கையில ஈடுபடுவது. நீங்க என்ன பண்ணுவ? கசால்ல போய் செய்வீங்க. என்னப்பா தமாசுகார பள்ளி அடிக்கடி எப்படிப்பா படிச்ச? அதாவது நான் வயிற்றிலே கருவை உருவாக்குவது எனக்கு வேலை. கருவே உருவாகி கருவாடு 1 ரூபாய்க்கு, கத்திரிக்காய் 2 ரூபாய்க்கு, தக்காளி பழம் 3 ரூபாய்க்கு வாங்கி போய் குழம்பு நல்லாதான் கொள்ளுக்காரன் சொல்றான். கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி ஒரு பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி மனித உடலை வடித்து அதுக்கு உயிர் கொடுப்பது எனக்கு வேலை. ஆனா அவங்க எல்லா வேலையும் செஞ்சா கைய காட்டுனா உருவாகிக்கும். கையை காட்டினால் என்னுடைய பிண்டமே உருவாகும். சாமி கடவுளே ஏதாவது தப்பா பேசிட்டா கூட நீங்க முனைச்சிட்டு போங்க. என்னது மன்னிச்சுக்கிட்டு உனக்கு முன்னாடி ஜென்மத்துல ஏதாவது தீவனை செய்தால் இந்த ஜென்மத்தில் தண்டனை அனுபவிப்பார். கூணோ குருடோ செவிடோ இந்த மாதிரி படைப்பது நாங்க தான். அதனால நல்ல மாதிரியா வாழ்றது தான் நல்லது. நான் எந்த தப்புமே செய்யல. தவிர கொள்ளைக்காரனாலும் பொழுதுக்கு ஊம்பிக்கிட்டே இருக்கிறான். கூத்தியால கள்ள தூக்கி போட்டு கொண்டு வந்தாரு. கூத்தியால கள்ள தூக்கி போட்டு கொண்டு உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா? நண்பா, என்னுடைய நாடு எது? என் நாடு சத்தியலோகம். கல்யாணம் ஆயிடுச்சா தண்டு முண்டா தெரியுறியா? தண்டு முண்டா ஏண்டா ஒரு நாடாளு மன்னனுக்கு திருமணம் ஆகாதா? அத்தனை பேர் திருட்டு முண்டைங்க சுத்துறாங்க. ஏண்டா டேய் சொல்லுங்க.
மனைவியோ யாருங்க உங்களுடைய மனைவி? கலைவாணி என்ற சரஸ்வதியை மாறிவிட்டேன். கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி. உண்மைதான். அப்படி மாலையிட்டு மாலையிட்டு நாடு சத்தியலோக மாத்தாலும் என் மனைவிக்கு என்ன வேலை? என்ன வேலை? என் மனைவி கல்விக்கெல்லாம் அரசி, கல்விக்கு அரைப்பதி. ஆமா. என் மனைவி இல்லை என்றால் யாராலும் வாய் பேச முடியாது. உங்க பொண்டாட்டியில்னா நாங்க பேச முடியாதா? இருந்தாலும் இன்றைய தினம் என் மனைவி சரஸ்வதியை பார்க்க வேண்டும். உங்களுக்கு நான் போட்டா எங்க வீட்டு ஏறிட்டியா? ஏடா நீ போறியா? அதாவது இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம ஐயா மோகன் ஐயா அவர்கள் நம்மளுடைய கலை உலகத்தையே வெளிநாடெல்லாம் கொண்டு போய் சேர்த்தனவரு நம்ம அருமை நண்பர் மோகன். இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்ன வெளிநாட்டுல இருந்து நமது கர்ணஞ்சண்டை என்னும் தெருக்கூத்து நாடக வீடியோவை யூடியூப் வழியா பார்த்துட்டு நமக்கு போன் அளித்து உங்க நாடகம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உங்க அதாவது பேங்க் நம்பரு எல்லாம் கொடுங்க. ஆமா, நாங்க பேங்க்ல 5000 ரூபாய் டெபாசிட் பண்றோம், நீங்க உங்க நாடகார அனைவரும் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார். அனைத்து பெருமையுமே மோகனுக்கு சேரும். இந்த பெருமையெல்லாம் மோகன் ஐயாவுக்கு தான் சேரும். மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறோம்.